எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்கள் நபர் காதல் வாழ்க்கையில் உங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நம்ம சேனல் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு ரீச் ஆகும். இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அண்ட் லைஃப்ல கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக அமையட்டும். ஓகே, இப்போ நம்ம டாபிக் குள்ள வந்துடலாம். உங்களுக்கு முன்னாடி பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங்ஸ் செய்து தரப்படும். வெறும் டேரோ கார்டு மட்டும் வச்சு இல்லாம நீங்க நம்ம சேனல்ல பார்த்திருக்க அத்தனை ஸ்பெஷல் ரீடிங்ஸும் பர்சனலாகவும் செய்து தரப்படும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பான கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா. ஓகே, ஃபேஸ்புக்ல நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம். அதற்கும் யூடியூப்ல கொடுக்குற அதே ஆதரவை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க இன்னும் ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க இந்த காதல் உறவுல இருந்து உங்களிடத்துல அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, டிசெப்ஷன், பாட்டம் ஆஃப் த டெக் எடுத்துக்கலாம் இது. ஓகே, உங்களிடத்துல இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? உங்களிடத்துல இருந்து உங்கள் நபர் என்ன எதிர்பார்க்கிறார்? மேக் த எஃபோர்ட். உங்களிடத்துல இருந்து உங்கள் நபர் என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஓகே, இந்த கார்டு ரொமான்ஸ் ஏஞ்சல் மூலியமாக பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களிடத்திலிருந்து உங்கள் நபர் என்ன எதிர்பார்ப்புகள்? ஓகே, இந்த கார்டும் கையில வருது, எடுத்துக்கலாம். forgiving and learning. ஓகே, இதான் இன்னைக்கு உங்களுக்கான கார்டு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஷஃபிள் பண்ணி எடுக்கணும்னு தோணல. ஒரு சில சமயம் அப்படித்தான், வீடியோ எடுக்கும்போது ரொம்ப ஷஃபிள் பண்ணணும்னு தோணாது. இந்த கார்டு எடுக்கணும், இந்த கார்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் என் மூலியமாக நினைச்சா அதை எப்படியாவது கொடுத்துருவாங்க. அதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்தும் கொடுப்பாங்க, இல்ல ஈஸியாவும் கொடுத்துருவாங்க. எப்படியோ கார்ட்ஸை பார்த்துடலாம். forgiving and learningல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது இது கடைசியாக சொல்லணும், forgiving and learning. இதை நான் முதன்மையா ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நபர் மேல நீங்க ஏதாவது ஒரு கோபத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அவங்கள மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த காதல் வாழ்க்கையில நீங்க அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. எதனால மன்னிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஒருத்தவங்க? நீங்க ஏதாவது அவங்க உங்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க அவங்கள மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்ப மன்னிக்கணும்னு நினைக்கும் போதே தெரியுது அவங்க உங்களுக்கு நிறைய தவறுகள் செஞ்சிருக்கிறாங்க, நிறைய தப்பான விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அது அத்தனையும் உணர்ந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தவறு செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு தப்பான ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்கன்னு மட்டும் இல்லாம கீழே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, லேர்னிங்கும் இருக்குது. அதாவது அதுல இருந்து வரக்கூடிய கர்மாக்கள், அதுல இருந்து இருக்கக்கூடிய விஷயங்களையும் அவங்க உணர்ந்துட்டதா சொல்றாங்க. அப்போ நீ என்ன மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க, உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்றாங்க. அதாவது நானும் இந்த விஷயத்துல உனக்கு பண்ண நெகட்டிவான விஷயத்துல எனக்கும் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடந்துச்சு. நான் உன்னை தள்ளி விட்டனால என்ன கர்மா தள்ளி விட்டுருச்சு. அந்த இறைவன் எனக்கு நிறைய விஷயங்கள் ஃபால்ஸா பண்ணியிருக்கிறாரு. நான் தப்பு பண்ணதால அந்த தப்பு எனக்கே திரும்பி வந்துருச்சு. நான் என்னுடைய கர்மாக்களை ரிலீஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நான் ஹீல் ஆயிட்டேன். என்னோட பாஸ்ட்ல இருந்து, என்னுடைய பாஸ்ட் அப்படின்னும் போது அவங்க பண்ண தப்புகள்ல இருந்தும் தவறுகள்ல இருந்தும் ஹீல் ஆகிட்டாங்க. ஏன்னா இங்க தெரியுது இல்லைங்களா, அந்த கார்டை பாருங்க, ஒரு நபர் ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்குற மாதிரியாக ஒரு பிக்சர் இருக்குது. சோ உங்ககிட்ட இருந்து அவங்க ஸ்ட்ரைட்டா எதிர்பார்க்கறது ஒரு மன்னிப்பு. ஒரு சிம்பிளான வார்த்தையில சொல்லணும்னா ப்ளீஸ் forgive me அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. தயவு செய்து என்னை மன்னித்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் ராங்கா நடந்திருக்குது. எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு நோ கான்டாக்ட் உறவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இதுல ரொம்ப நோ கான்டாக்ட் உறவை விட எனக்கு ரொம்ப தெரிகிறது, பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க. அதாவது ஒரு பேச்சுவார்த்தையில இருந்தா கூட நிறைய விஷயங்கள்ல இந்த நபர் உங்களை காயப்படுத்திட்டே இருப்பாங்க. டே டு டே லைஃப்ல நிறைய பேரு நிறைய விதத்துல உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களை காயப்படுத்திட்டே இருப்பாங்க இந்த நபர்.
அதனால நீங்க நோ கான்டாக்ட்லயும் நோ கம்யூனிகேஷன்லயும் வந்து போயிருக்கலாம். இல்ல ஆன் அண்ட் ஆஃப்ல எப்பயாவது ஒரு தடவை பேசினா கூட உங்களை காயப்படுத்தாம அவங்களால இருக்கவே முடியாது. இந்த மாதிரியே பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. உங்களை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு காயப்படுத்திட்டே இருந்தனால என்னவோ கடவுள் உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டாரு இந்த நேரத்துல. அதனால இப்ப உங்களை எப்ப பார்ப்போம், உங்களிடத்துல இருந்து எப்ப ஒரு மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது. என்னைய மன்னிச்சிரு, நான் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் திருந்தி நான் மன்னிச்சு என்னைய வந்து ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நான் வந்து ஹீல் ஆகிட்டு இருக்கிறேன், என்னுடைய பாஸ்ட் எல்லாம் மனசுல வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதுல இருந்து நீங்களும் அவங்கள மன்னிக்கணும். நீங்களும் அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன் இருக்குல்ல, பேட் ஒப்பீனியன் ஒண்ணு இருக்குல்ல, அதை மாத்திக்கணும். அதுல இருந்து ஹீல் ஆகி வரணும் அப்படிங்கிற மாதிரிதான் யூனிவர்ஸ், டிவைன் அண்ட் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், அதாவது ரொமான்டிக் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு அட்வைஸ் வந்து பண்றாங்க, இன்சிஸ்ட் வந்து பண்றாங்க. இப்போ இருக்கிற மொமெண்ட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. பாஸ்ட்லே இருக்காம, பாஸ்ட்லே வந்து லீவ் பண்ணாம, பழசு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இல்லாம இப்ப இருக்க காலகட்டத்துக்கு வாங்க, இப்ப நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு வந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் சஜஸ்ட் பண்றாங்க. இனிமேல் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ப்ரெசன்ட் மூமெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதாவது இது வரைக்கும் அவங்க மேல உங்களுக்கு கோபம் இருந்திருக்கலாம், ஆனா அது கொஞ்ச நாள்லயே மறைஞ்சு உங்களுக்கு போயிடும். ஒருத்தர் மேல கோபம் இருக்குன்னா அது அப்படியே கோபம் இருந்துட்டே இருக்காது. ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், அப்புறம் போக 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 அந்த கோபம் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அவங்க உண்மையிலேயே நமக்கு ரொம்ப பிடித்த நபராக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த கோபம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் எப்போ இந்த கோபம் வந்து குறைஞ்சிருக்கும், அவங்களை எப்படா பார்ப்போங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஈவன் அவங்க உங்களுக்கு கெட்டதே செஞ்சா கூட அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவங்கள வந்து மன்னிச்சிடணும், அவங்க நல்லா இருக்கணுங்கிற மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, அதை ஓரளவுக்கு சென்ஸ் பண்றாங்க. நீங்க அவங்கள மன்னிச்சிருப்பீங்களா, மன்னிச்சு ஏத்துக்குவீங்களா அப்படிங்கறதான் நினைக்கிறாங்க. அப்ப டோட்டலா அவங்க கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, திரும்ப அவங்கள நீங்க மன்னிச்சு எப்படியாவது அவங்கள ஏத்துக்கணுங்கிறது தான் இந்த உறவுல இருந்து அவங்க எதிர்பார்க்கிற விஷயம். உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற காதல் வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் மன்னிப்பு மட்டும்தான். ஏன்னா மன்னிக்க முடியாத விஷயங்கள் கூட இந்த நபர் சைட்ல இருந்து உங்களுக்கு நடந்திருக்கலாம். நீங்க சொல்றத காதலே வாங்காம அவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ணிருக்கலாம், நிறைய பேட் விஷயங்கள் வந்து பண்ணிருக்கலாம். அதனாலதான் இவ்வளவு தூரம் மன்னிப்பை வந்து கேக்குறாங்க. இது ரொம்ப ஆழமான அழுத்தமான ஒரு மன்னிப்பு கேக்குறாங்க. அதாவது நார்மலா நான் இப்படி ஒண்ணு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு அப்படின்னு கேட்காம ரொம்பவே எமோஷனலா ஒரு ஆழ்ந்த ஒரு கஷ்டத்தோடையும் வேதனையோடையும் அவங்க உங்ககிட்ட வந்து என்ன கேக்குறாங்கன்னா, மன்னிச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப அந்த வார்த்தைக்குள்ளேயே அவ்வளவு ஆழம் வந்து இருக்குது. இந்த நபர் கேட்கிற வார்த்தைக்குள்ளேயே தெரியுது அவங்க உங்களுக்கு ஏதோ ரொம்பவே நெகட்டிவா பண்ணிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி கூட இருந்துகிட்டே ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப நீங்க நினைச்சிருப்பீங்க, கூட இருந்து நீ என்னை எப்படியே ஹர்ட் பண்ணிக்கிட்டே என்னை கொஞ்சம் கொஞ்சமா ஊசியால குத்துற மாதிரி என்னை கொன்னுட்டே இருக்கிறதுக்கு நீ நம்ம 2 பேரும் என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட்டா பேசாம பிரிஞ்சு போயிடலாமாங்கிற அளவுக்கு ஒரு வார்த்தையை விட்டுதான் நீங்க பிரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன சொன்னாலும் நீங்க என்ன ஹர்ட் பண்றீங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாலும் நீங்க என்ன ஹர்ட் பண்றீங்க, நான் எவ்வளவு உங்களுக்கு லவ் கொடுத்தாலும் எவ்வளவு ட்ரூவா இருந்தாலும் நீங்க என்ன ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னை வந்து அவ்வளவு காயப்படுத்தும் போது அதுக்கு நான் அவங்க கூட இல்லாமே இருக்கலாம், அப்பவாச்சும் நீங்களும் நானும் நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டு தான் போயிருப்பீங்க. சோ அந்த அளவுக்கு உங்களை இவங்க ஹர்ட் பண்ணிருக்காங்கிற மாதிரி தெரியுது. சோ இந்த கார்டுக்குள்ளார அவ்வளவு அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு, அவ்வளவு ஒரு ஹர்ட்டிங் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஹர்ட்டிங் எல்லாம் மாறி இப்போ நீங்க 2 பேருமே ஒரு ஹீலிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. அவங்க பண்ண விஷயங்கள் உங்களுக்கு என்னதான் ஹர்ட்டிங்கா இருந்தா கூட அவங்கள வெறுக்கணும்னு நீங்க நினைக்கல. அதாவது வெளிப்படையா நீங்க காமிச்சுக்கலாம், ஐயோ அப்பா இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம்ப்பா, இந்த ரிலேஷன்ஷிப்ல பட்டதே போதும் அப்படிங்கிற மாதிரி வெளியில பேசிக்கிட்டாலும் மனசுல எங்கேயோ ஒரு ஓரத்துல அவங்கள மறக்க முடியாம நீங்க இருப்பீங்க. அவங்களும் இத வந்து வெளியிலயும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சுக்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அப்போ உங்ககிட்ட இருந்த அந்த மன்னிப்பெல்லாம் அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. மடியில சாஞ்சு அழணும், அவ்வளவு பாரமா இருக்கு அவங்க மனசு. ஏதோ உங்களுக்கு ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டாங்க, பட் அதுக்கப்புறம் அவங்க நிம்மதியாவே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க நீங்க இல்லாம, அவ்வளவு காயங்கள் வந்து அனுபவிச்சிருக்காங்க. இந்த ஒரு கார்டுக்குள்ளேயே உங்க பர்சன் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல என்ன எதிர்பார்க்கிறோங்கிறத அழகா ஆழமா
டீட்டெயிலாவே சொல்றாங்க. அததான் நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது இந்த நபர் கூட நீங்க இருந்த அந்த கடந்த கால வாழ்க்கை தான் உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையாகவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையாகவும் அமைய போகுது அப்படின்றத வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு இண்டிகேட் பண்றாங்க. அதாவது உங்களுடைய கடந்த கால நபர் தான் உங்களுடைய எதிர்கால நபர், உங்களுடைய ஃபியூச்சர், அவங்கதான் உங்களுடைய பர்சன் அப்படிங்கிறத வந்து இன்டைரக்டா இங்க யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ் அண்ட் டிவைன் வந்து உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றாங்க. அதாவது நீ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நபரை விட்டு நீ என்னதான் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா கூட நீ இந்த நபரை விட்டு பிரிய முடியாது. இவர் தான் உன்னுடைய எதிர்கால நபர், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்றாங்க. அதனாலதான் இந்த கார்டுல அவங்க இவ்வளவு தூரம் வந்து ஆழமான அர்த்தங்களை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்கள மன்னிக்கும்படி உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. எடுத்தோடனே அவங்கள மன்னிக்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கூட ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஏன் யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு இப்படி சஜஸ்ட் பண்றாங்க, ஈவன் தோ அந்த பர்சன் வந்து எனக்கு நிறைய விஷயம் பேடா பண்ணிருக்காங்க, ஏன் யூனிவர்ஸ் வந்து அவங்க கூட என்ன சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த கார்டு சொல்ல வர்றதுதான் யூனிவர்ஸ்ன்னு சொல்ல வந்திருக்காங்க. அதாவது இவங்கதான் உங்களுடைய நபர், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காக அவங்க வந்து அப்படியே இருப்பாங்களா, மாறவே மாட்டாங்களா, என்னை காயப்படுத்திட்டே இருப்பாங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது. அது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். அதாவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு டாக்ஸிக்கான ஒரு பீரியட். அந்த ரிலேஷன்ஷிப் மொத்தமாவுமே டாக்ஸிக்கா இருக்குமான்னு கேட்டா இந்த பர்டிகுலர் கார்டு இன்னைக்கு எடுத்திருக்க ரீடிங் பண்ணி பாக்குறப்போ எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் முழுக்க எனக்கு டாக்ஸிக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. நீங்க அனுபவிச்ச அந்த ஃபேஸ், அந்த பர்டிகுலர் ஃபேஸ் நீங்களும் உங்க பர்சனும் அனுபவிச்சிருக்கீங்க இல்லைங்களா, கஷ்டம் நஷ்டம். நீங்க உங்க பர்சனால அனுபவிச்ச வலி வந்து ஒரு பேடான ஒரு ஃபேஸ் தானே தவிர பேடான லைஃப் கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் டாக்ஸிக்காவே இருப்பீங்க, சண்டை போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. அந்த ஒரு காலகட்டத்துல அந்த ஒரு கர்மா வந்து அப்படி வேலை செஞ்சிருக்கு. ஒரு பேட் கர்மா வந்து பேடா வேலை செஞ்சதுனால மட்டுமே உங்க நபரிடத்துல இருந்து அப்படி ஒரு சேஞ்சஸ் வந்து வந்திருக்கும். எதனால சொல்றேன் அப்படின்னா, இனிஷியலா இந்த பர்சனை நீங்க லவ் பண்ணும்போது இவங்க கிட்ட இருக்கிற இந்த பேட் பிஹேவியரோ பேடான விஷயங்களோ உங்களுக்கு வெளியில தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அது அவங்க கிட்ட கிடையாது. ஸ்டார்டிங்லயே இந்த நபர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு டாக்ஸிக் பிஹேவியர் வந்து கொடுக்குற பர்சனே வந்து கிடையாது. போக 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 அந்த டைம் வந்து அவங்கள பேடா மாத்த இப்படி ஒரு பேட் ஃபேஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல வரணுங்கிறது வந்து ஒரு ஃபேட், ஒரு விதி. அதை நீங்க கடந்து வந்தாதான் உங்க காதல் எவ்வளவு ஸ்ட்ராங்கானது நீங்க உணர முடியும். அதனாலதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு எடுத்தோடனே சொல்லிட்டாங்க, இந்த நபரை நீங்க மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கறத. ஏன்னா உங்களுக்கு மனசு வருதோ வரலையோ உங்களால அவங்கள மறக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணா கூட உங்களால அவங்கள மறக்க முடியாம சில சந்தர்ப்பங்கள் வந்து யூனிவர்ஸ் வந்து உருவாக்கி தருவாங்க. ஈவன் தோ அவங்க உங்களை ரொம்பவே பேடா ட்ரீட் பண்ணியிருந்திருக்கலாம், கடந்த காலத்துல ரொம்ப ரொம்ப பேடா ட்ரீட் பண்ணியிருந்திருக்கலாம், அதாவது சொல்லவே முடியாத அளவுக்கு பேடா ட்ரீட் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் யூனிவர்ஸ் வந்து இந்த பர்சன் தான் உன்னுடைய லைஃப்னு சஜஸ்ட் பண்றாங்க. அப்படின்னா ஒரு பர்சன் தப்பு பண்ணிட்டாங்க, திரும்ப திருந்திட்டாங்க அப்படின்னா அவங்க பழைய படிக்கும் அந்த தப்பு பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு வந்து அது உறுத்த ஆரம்பிக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்கோம், திரும்ப அதை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு கட்டாயமா உறுத்த ஆரம்பிக்கும். இவங்களுக்கு அந்த உறுத்தல் வந்துருச்சு. ஒரு ஹீலிங்க கேட்டுட்டு ஒரு மன்னிப்பை கேட்டுதான் இந்த நபர் எடுத்தோன்னே நிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கார்ட்லயே அதெல்லாம் சொல்றாங்கன்னும் போது இந்த நபருக்கு வந்து நீங்க இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுல வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் யூனிவர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. அப்போ நீங்க அந்த பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்ல நடந்த கசப்பான விஷயங்களை விட்டுட்டு இனிப்பான விஷயங்கள், அதுல எவ்வளவோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருந்திருக்கலாம். வெறும் பேட் ஃபேஸாவே போயிருக்காது. ஏதாவது ஒரு விஷயம் 90% இந்த பர்சன் கெட்டவங்க அப்படின்னாலும் ஏதாவது 1% அவங்க கிட்ட ஒரு நல்ல குணம் வந்து இருந்திருக்கலாம். அதை நீங்க நினைச்சு பாப்பீங்க. இப்ப கூட அவங்க மேல அவ்வளவு கோவம் வரும், அவங்களை விட்டுட்டு போகணும், திருப்பி வந்தா கூட ஏத்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த நபர் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, என்ன சொல்றாங்க, அதாவது இந்த காதல் வாழ்க்கையில உங்க நபர் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத இன்னைக்கான டாபிக் ரீடிங்.
அப்ப என்ன சொல்றாங்க, செகண்ட் கார்டுல என்ன சொல்ல வராங்கன்னா, நான் தான் உன்னோட பர்சன், உனக்கு அது தெரியுதா அப்படின்னு கேட்க வராங்க. ஃபர்ஸ்ட் கார்டுல என்ன சொன்னாங்க, என்ன நீ மன்னிச்சிடு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன மாதிரி செகண்ட் கார்டுல என்ன சொல்ல வராங்க, நான் தான் உனக்கான பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அது உனக்கு தெரியுதா, அதுதான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன், நீயும் அதை உணரணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ உங்க நபர் உங்ககிட்ட இருந்து என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன உணரணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்கதான் உங்களுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சருங்கிறத நீங்க உணரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க உணர்ந்துட்டாங்களாம், நீங்க உணரணும். நீ உணர்றியான்னு கேட்கல, நீ உணர்றியான்னா ஒரு ஒரு கொஸ்டினா தான் கேட்கிற மாதிரி. ஆனா நான் சொல்றது நல்லா தெளிவா கவனிங்க, உணர்றியான்னு கேட்கல, உணர்ந்து கொள், உணரு, ஃபர்ஸ்ட் உணர ஆரம்பி. நான் உணர்ந்துட்டேன், நீயும் உணரு. அதாவது உங்களை இன்சிஸ்ட் பண்றாங்க, உணர சொல்லி கேக்குறாங்க டைரக்டா. உணர்றியா, உணர்ந்தா உணரு அப்படின்னு இல்லாம உணரு, உணர்ந்து பாரு, நான் தான் உனக்கு ஏற்ற ஒரு ஆளு, அதை நீ உணர்ந்து கொள், உணர ஆரம்பி அப்படின்றத சொல்றாங்க. நான் ஏதோ ஒண்ணு உனக்கு பாஸ்ட்ல பேடா பண்ணிட்டேன், ஆனா நான் தான் இப்போ உன் லைஃப்ல இருக்கேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீயும் இப்ப நீ என் மனசுல இருக்க, அதை நான் உனக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நான் அதை தான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நான் தான் உன்னோட ஃபியூச்சரா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா உன் பாஸ்ட்லயும் நான் தான் இருக்கேன், உன்னை கஷ்டப்படுத்திட்டாவது உன் பாஸ்ட்ல நான் இருந்தேன். உன் பிரசன்ட்ல இப்ப நான் உன் கூட இல்ல, நோ கான்டாக்ட்லயோ, நோ கம்யூனிகேஷன்லயோ, இல்ல ஆன் அண்ட் ஆஃப்லயோ, இல்ல பேசிக்கிட்டோ பேசாமலோ நான் உன் கூட தான் இருக்கேன். உன்னுடைய ஃபியூச்சர்லயும் நான் இருப்பேன், எப்படியாவது உன் லைஃப்ல நான் ரீஎன்ட்ரி நான் கொடுப்பேன். அப்ப நான் உன்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலமாக இருக்கிறதுக்கு விரும்புறேன். இததான் நான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்து எதிர்பார்க்கிறேன். நான் தான் உன்னுடைய லைஃப் லாங்கா இருக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்றாங்க. நீ உணர்ந்துரு, நான் தான் உனக்கு எல்லாங்கிறத நீ உணர்ந்துரு அப்படின்னு சொல்றாங்க. புரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கிறேன். டிசப்ஷன் அப்படிங்கிறது மூணாவது கார்டு. டிசப்ஷன் அப்படின்னும் போது ஒரு மாஸ்க் வியர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க உங்ககிட்ட. அதாவது தான் யாருங்கிறத முழுமையா காமிச்சிருக்க மாட்டாங்க, உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த கடந்த கால உறவுல உங்களை அவங்க காயப்படுத்தி இருக்காங்க, சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைப்படுத்திருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. அதுல பெரிய வேதனை என்னன்னா, உங்க மேல உரிமை எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருக்கும்போது ஒரு உரிமை எடுத்துக்கிறது தான் காதல்ல ஒரு முதன்மையான விஷயம். அதவே இந்த நபர் பண்ண மாட்டாங்க, யாரோ எவரோன்னு ட்ரீட் பண்றது. பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீ வேற நான் வேற, நம்ம ஜஸ்ட் சும்மா பழகிட்டு இருப்போம், அவ்வளவுதான், நீ என்கிட்ட உரிமை எடுத்துக்கிறாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா சடனா உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, லவ் பண்ற மாதிரி எல்லா ஹோப்பும் கொடுப்பாங்க. பழகுறது, பேசுறது, பாக்குறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். நீங்களும் அதை நினைச்சு உங்க மனசுல ஆசை, கனவு, கோட்டை எல்லாம் கட்டிடுவீங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நம்மளுக்குள்ள ஒன்றும் கிடையாது, நான் சும்மா சொல்லி பார்த்தேன், சும்மா பேசி பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே அது ஹர்ட் ஆகும். அதாவது சைக்கோலாஜிக்கல் டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மென்டல் டார்ச்சர் வந்து கொடுக்கறது. அப்போ கடந்த காலத்துல நான் சொன்னேன்ல, சொல்ல முடியாத கஷ்டம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுல இது ஒரு மேஜரான கஷ்டம். இந்த கஷ்டம் தான் நான் சொன்னேன். அதாவது மனம் ரீதியாக துன்படுத்துறது, பிசிக்கலா ஒரு அபியூசல் கொடுக்கறது இல்லாம மனம் ரீதியா செய்வாங்க. அதாவது நல்லா பேசிட்டு இருப்பாங்க, எல்லா எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு போய் ஹைல வச்சிருவாங்க. உன்னை அப்படி பாத்துக்கிறேன், இப்படி பாத்துக்கிறேன்னு எல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் நான் சும்மா சொல்லி பார்த்தேன், நீ எதுவும் இதை நினைச்சு ஆழமா எதுவும் என் மேல ஃபீலிங்ஸ் வளர்த்துக்காத, நான் உன்னை சும்மா சொன்னேன், ஜஸ்ட் சொன்னேன், நம்பிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டல் கேலியா பண்ணி 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 காயப்படுத்துறது. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஊசி மாதிரி நீங்க என்னை இப்படியே குத்திட்டு இருக்கிறதுக்கு என்னை விட்டு மொத்தமா என் லைஃப் விட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். என்னை விட்டு போயிருங்க தயவு செஞ்சு, இந்த மாதிரி ஒண்ணு இப்படி பேசுறீங்க இல்ல அப்படி பேசுறீங்க, ஒரு டைரக்டா சொல்லுங்க. என் மேல ஃபீலிங்ஸ் இருந்தா ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க பிஹேவியர் பாக்குறப்போ உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் என் லைஃப பாத்துட்டு போவேன். இந்த மாதிரி மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதாவது நல்ல ஆசையா பேசிட்டு அப்புறம் நான் சும்மா தான் சொன்னேன், நம்பிட்டியா, உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சும்மா தான் சொன்னேன், இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் சொல்லி பார்த்தேன், நம்பிட்டியா, ரொம்ப நம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பேத்தி பாக்குறது, ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு சீரியஸா ஆகுற, அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு மாஸ்க் போட்டுட்டே இருப்பாங்க, தான் யாருங்கிறத ரிவீல் பண்ண மாட்டாங்க, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிட்டே இருப்பாங்க.
அதாவது டோட்டலா சொல்றதுன்னா அன்னியன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அம்பியா இருப்பாங்க, கொஞ்ச நேரம் ரமோவா இருப்பாங்க, கொஞ்ச நேரம் அன்னியனா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு அப்படியே கத்தி டென்ஷன் ஆயிட்டு போவாங்க. அப்புறம் பார்த்தா அப்படியே கூலா சாஃப்டா பேசுவாங்க. இவங்க யாருன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இவங்க தன்னை ரிவீல் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதாவது நம்மள லவ் பண்றாங்களா, இல்ல நம்மள வேணான்னு வெறுக்கிறாங்களா, இப்ப கூட அவங்க உங்க லைஃபை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்களான்னு இன்னும் உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அப்படியே தொங்கல்லே தான் அந்த ரிலேஷன்ஷிப் நிக்கும். இத ஒரு முற்றுப்புள்ளி போட்டு முடிச்சு வச்சிடவா, இல்ல கொஸ்டின் மார்க் போட்டு இதை நம்புறதா, இல்ல இவங்க வருவாங்கங்கிற மாதிரி வெயிட் பண்றதான்னு எதுவுமே தெரியாது. ஆனா உங்ககிட்ட பேசிருக்க மாட்டாங்க. ஸ்டில் அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதுல ஒரு கிளாரிட்டி இருக்காது. இந்த உறவுல ஒரு கிளாரிட்டி இருக்காது. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட், கல்யாணம் நடக்க போதா, இல்ல நான் மூவ் ஆன் பண்ண போறேன்னா, இல்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ண போறாங்களா, இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து மூவ் ஆன் பண்ணவா, இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்தே இருக்கவா, ஒண்ணுமே புரியாது. இப்போ இந்த நபர் இந்த உறவுல என்ன எதிர்பார்க்கறாங்க, தேர்ட் கார்டு மூலியமா என்ன சொல்ல வர்றாங்க. ஃபர்ஸ்ட் கார்டுல என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டாங்க. 2வது கார்டுல என்ன சொல்றாங்க, புரிஞ்சுக்கோ, நான் தான் உன்னுடைய பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நான் யாருன்னு ரிவீல் பண்ண போறேன். நான் ஒரு மாஸ்க் போட்டிருந்தேன்ல உன்கிட்ட, அதாவது நான் உன்னை வெறுப்பேத்தி, உன்னை ட்ரிகர் பண்ணி, உன்னை கஷ்டப்படுத்தினேன்ல, அந்த ஃபேஸ் மாஸ்க கழட்டிட்டு, அதாவது அந்த பொய்யான மாஸ்க் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க இவ்வளவு நாள் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தது பொய் முகம். பிடிக்கல, பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படின்னு காமிச்சது பொய் முகம். அப்ப நான் அந்த டோட்டலா அந்த முகத்தை கழட்டி எரிஞ்சிட்டு, நான் யார், நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உன்கிட்ட நான் என்னைய ரிவீல் பண்ணிக்க போறேன். என்னுடைய அந்த சீக்ரெட்டான அந்த மாஸ்க் ஃபேஸ வந்து ரிவீல் பண்ண போறேன். நான் ஒரு மாஸ்க் போட்டிருந்தேன்ல, மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தேன்ல, உன்னை ட்ரிகர் பண்ணல, உன்னை சைக்கலாஜிக்கலா கஷ்டப்படுத்தினேன்ல, அதெல்லாம் விட்டுட்டு நான் உண்மையா யாரு, நான் என் மனசுல உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேங்கிறத நான் உனக்கு சொல்ல போறேன். நான் சொல்லும் போது நீ அதை கேட்கணும். நான் உன்கிட்ட வந்து சொல்லுவேன், நீ வந்து அதை கொஞ்சம் கோவப்படாம கேட்கணும். ஏன்னா நீங்க கண்டிப்பா கோவப்படுவீங்க. ஏன்னா அவங்களுக்காக அவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க, அவ்வளோ லவ்வ கொடுத்துருக்கீங்கன்னும் போது அவங்க ஒரு சின்ன ரெஸ்பெக்ட் கூட உங்களை பண்ணல, தூக்கி தூக்கி எறியறாங்க, வெறுப்ப அள்ளி அள்ளி கொட்டுறாங்க, நெருப்ப வீசுறாங்கன்னும் போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு கோபம், அந்த ஒரு ஆத்திரம் இருந்துட்டு தான் இருக்கும் இந்த நபர் மேல. இருந்தாலும் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நான் உன்கிட்ட வந்து என் முகத்தை காட்டுவேன், நீ என் மேல இவ்வளவு கோவத்துல இருக்க, நான் உனக்கு இவ்வளவு பேடா பண்ணிட்டேன், நீ என் மேல இவ்வளவு கோவத்துல இருக்க, நான் சொல்றத நீ கேட்கணும்னு எதிர்பார்க்கிறேன். என்னுடைய பொய்யான முகத்தை கழட்டிட்டு என்னோட உண்மையான முகத்தை நான் காட்ட போறேன். இது வந்து ஒரு பொய்யான முகம் தான், நான் உன்கிட்ட இவ்வளவு நாள் பண்ணல ஒரு விஷயம், அது எல்லாமே என்னுடைய மாஸ்க், நான் எனக்கே கொடுத்துக்கிட்ட மாஸ்க், நான் அதை கழட்டிட்டு நான் யாருன்னு சொல்ல போறேன். நீ என்ன பேச விடுவியா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பியா, நான் பேசினா நீ கேப்பியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உன்கிட்ட பேச வர்றேன், என் மாஸ்க கழட்டிட்டு பேச வர்றேன், இது மாஸ்க்ன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு சொல்லி புரிய வைக்க வரேன், நீ கேப்பியா, பேசுறியா அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிளா உங்ககிட்ட வந்து ஒரு தாழ்மையான ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் ஆணித்தரமா நான் பேசினா நீ கேட்கணும். அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆர்டரிங்கா சொல்லாம கேட்கணும். நான் பேசினா நீ கேப்பியா, கேட்டுரு, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுரு, என்னோட மாஸ்க ரிமூவ் பண்ணும்போது நான் பேச வர்றது என்னன்னு தயவு செஞ்சு கேளு அப்படின்றத இந்த உறவுல இருந்து, அதாவது உங்களுக்கும் நடுவுல அவங்களுக்கும் நடுவுல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க யோசிக்கிறாங்க. உங்களுடைய காதல் உறவுக்கு அவங்களுக்கு என்ன வேணும், உங்ககிட்ட இருந்து என்ன வேணும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா அவங்க ரிவீல் பண்றாங்க. பட் நீங்க இப்ப எந்த எக்ஸ்பெக்டேஷனோடயும் இல்ல. சோ உங்களுக்காக நான் ரீடிங்ஸ் பண்ணல, நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களை மட்டும்தான் நான் சொல்றேன். உங்க மனசுல அவங்க இருக்காங்க இல்லங்கிறது அடுத்த விஷயம். இப்போ உங்க நபர் தான் உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கிறத ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எந்த எதிர்பார்ப்போனே இல்ல, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன எதிர்பார்க்கறதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில தான் நீங்க இருக்கீங்க. இவ்வளவு தூரம் பேடா பண்ணிட்டாங்க, இவங்ககிட்ட போய் நான் என்ன எதிர்பார்க்க போறேன், இனி நான் உண்டு என் லைஃப் உண்டுன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க. ஓகே, 4வது கார்டு மேக் த எஃபர்ட். ஓகே, இது வந்து உங்க நபர் வந்து சொல்லக்கூடிய விஷயம்தான்.
அதாவது நம்மளுடைய காதல் வந்து ஒரு நல்ல காதல், அதாவது புரிய வைக்கிறாங்க உங்களுக்கு. நம்ம வந்து எவ்வளவுதான் பேடான ஒரு ஃபேஸ்க்குள்ள இருந்தாலும், நம்ம 2 பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாலும், நம்மளுடைய காதல் வந்து ஒரு நல்ல காதல் தான். இந்த காதலுக்கு நீ ஏன் எந்த எஃபர்ட்டும் எடுக்காம இருக்க? ஏன் விலகி நிக்கிற? ஏன் இந்த காதல் வேண்டாங்கிற மாரி நீ நெனைக்கிற? ஆனா நீங்க முழுக்க முழுக்க இந்த காதல் வேண்டாங்கிற மாரி நீங்க இருக்கீங்க. அதாவது 90% இந்த லவ் திரும்ப வேண்டாங்கிற மாரி இருக்கீங்க. 10% வந்து நீங்க அவங்கள டீப்பா லவ் பண்றீங்க. அந்த 90 பெருசா, இந்த 10 பெருசான்னு கேட்டா, 90% நீங்க அவங்கள வெறுக்கிறீங்க. இந்த 10% நீங்க அவங்கள விரும்புறீங்க. ஓகேங்களா? இந்த 90 பெருசா, 10 பெருசான்னு கேட்டா, அந்த 10 தான் பெருசுன்ற மாதிரி தெரியுது. அவங்கள வெறுக்கிறத விட நீங்க அவங்கள விரும்புறது தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா கட்டாயமா நீங்க அவங்க மேல சரியான கோவத்துல இருக்கீங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. வந்தா பயங்கரமா திட்டுவீங்க. பயங்கரமா கோவப்படுவீங்க. இருந்தாலும் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நீங்க அவங்கள அரவணைச்சுக்குவீங்க. அதுல அவங்களுக்கு டவுட்டே இல்ல. நம்மள இவங்க எந்த கட்டத்திலயும் மன்னிச்சிருவாங்கன்னு தெரியும். ஆனா அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு பயங்கர சங்கட்டமா இருக்கு. அதுதான் விஷயம். ஏன்னா யாருக்கா இருந்தாலுமே நெகட்டிவா நம்ம ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பண்ணிருக்கோம்னா, திரும்ப உணர்ந்து அவங்க கிட்ட பேசுறது வந்து ஒரு சங்கட்டமான நிலை தான். இப்ப அந்த நிலையில தான் அவங்க இருக்காங்க. அப்போ உங்களுக்கு லைட்டா தூண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது எஃபர்ட் தான் போனேன். என்கிட்ட பேசுறது தான் முயற்சி பண்ணேன். எனக்கு டெக்ஸ்ட் பண்ண தான் முயற்சி பண்ணேன். என்கிட்ட எப்படியாவது நெருங்க முயற்சி பண்ணு. என்கிட்ட எப்படியாவது ரீச் பண்ணு. ஏன் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போட மாட்டேங்கிற? நான் மட்டும்தான் இந்த உறவுக்கு எஃபர்ட் போடுறேன். அதாவது நான் தான் தப்பு பண்ணேன். ஸோ நான் எஃபர்ட் போடுறேன். இல்லன்னு சொல்லல. பட் நான் 90 போட்டா, நீ அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது நீ என்ன பண்ணணும்? எஃபர்ட் போடணும்ல. நீ சுத்தமா எஃபர்ட்டே நீ போட மாட்டேங்கிற. அப்ப நான் நம்ம உறவுல இருந்து உன்கிட்ட எதிர்பார்க்கிறது 4th திங் எஃபர்ட். எனக்காக எஃபர்ட் போடு. நம்ம லவ் வந்து ஒரு சிறந்த லவ்னு நம்பு. ஒரு கிரேட்டஸ்ட் லவ்னு நம்பு. என்ன நம்பி நான் வொர்த்ன்னு நினைச்சு எனக்காக ஒரு எஃபர்ட் எடு. ஒரே ஒரு எஃபர்ட் எனக்காக எடு. எனக்காக ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வை. மீதி ஸ்டெப் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஆனா எனக்காக நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை. அப்பதான் நான் தைரியமா இன்னும் உனக்காக இறங்க முடியும். நீ எனக்காக ஸ்டெப்பே எடுத்து வைக்காதனால மட்டும்தான் நான் உனக்காக இன்னும் ஸ்டெப்பே எடுத்து வைக்காம இருக்கேன். உன் நபர் உங்ககிட்ட அதான் சொல்ல வராங்க. நீ சுத்தமா எனக்காக ஸ்டெப்பே எடுத்து வைக்க மாட்டேங்கிற. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு என் மேல விருப்பம் இல்லையோன்னு எனக்கு தோணுது. நீ எனக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வை. அதுலயே நான் தைரியமா உன்னை நோக்கி என்ன பண்ணிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே இருப்பேன். நீ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு தயக்கமாவும் பயமாவும் இருக்கு. அப்போ நம்ம லவ் முதல்ல கிரேட்டஸ்ட் லவ்ன்னு நம்பு. நான் வொர்த்ன்னு நம்பு. நான் தப்பு பண்ணிட்டேன். நீ எனக்காக தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுதான் பாரு. அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு புரிய வரும்ல. நான் மன்னிப்பு கேட்பேன். என்னுடைய ஃபால்ஸான மாஸ்க கழட்டுவேன். நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவேன். நான் ஏன் உன்னுடைய நிகழ்காலம், இறந்த காலம், கடந்த காலம்னு நான் ஏன் உன்னை மென்ஷன் பண்றேன்னு சொல்லுவேன். நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்லுவேன். அதுக்கு எனக்கு தேவை, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து உன்கிட்ட எனக்கு தேவைப்படுறது எஃபர்ட். என்ன வொர்த்ன்னு நினை. இவ்வளவு நாள் நீ என்ன அப்படி நினைச்சப்ப நான் உன்னை இக்னோர் பண்ணிட்டேன். ஓகே, சாரி. திரும்ப எனக்காக ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வை. நான் உனக்காக 1000 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். டேக் 1 ஸ்டெப், ஐ வில் டேக் 1000 ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரிதான் இந்த கார்டுல சொல்றாங்க. லாஸ்ட் கார்டு, அன்ரெக்வெட்டட் லவ். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கண்டிப்பா இந்த கார்டு வந்தே ஆகணும். ஏன்னா உங்களுக்குள்ள எனஃப் கெமிஸ்ட்ரி, எனஃப் அட்ராக்ஷன் சுத்தமா இருக்காது. ஏன்னா அவங்க சைட்ல இருந்தே தான் லவ் இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா ஒரு பிரிவான சுச்சுவேஷன்ல வேற போயிட்டு இருக்கீங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. பேச்சுவார்த்தை இல்ல. பேச்சுவார்த்தை இருந்தாலும் ரொம்ப குறைவா இருக்கு. பேச்சே இல்லைங்கிறப்போ கெமிஸ்ட்ரி, அட்ராக்ஷனுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நீங்க ஒரு சைட் கோவமா இருக்கீங்க, இவங்க வேண்டாங்கிற மாதிரி இருக்கீங்க. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப உங்களுக்குள்ள பிளாசம் ஆகணும், பூக்கணும் அப்படின்னா 2 பேரும் கட்டாயமாக மீண்டும் ஒண்ணு சேரும் போது அது நடந்துரும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க ஒரு ஸ்டெப், அதாவது நீங்க ரெட் சிக்னலே அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கீங்களோன்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க அட்லீஸ்ட் ஒரு எல்லோ சிக்னலாவது காமிச்சீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. ஏன் அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாதானா அவங்க தயங்குறாங்க, பயப்படுறாங்க. அதாவது அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், பட் உங்களுக்கு எப்படி? ஏன்னா அவங்க உங்களுக்கு நிறைய நெகட்டிவா பண்ணியிருக்காங்க.
அவங்கள நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ, அவங்க ஸ்டெப் எடுத்தா நீங்க அவங்க கூட வருவீங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ நீங்க ஒரு எல்லோ சிக்னல் காமிங்க. அடுத்தடுத்து வேலை உங்க பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு லவ், ரீகன்சிலேஷன், மேரேஜ், அடுத்தடுத்த ஃபேமிலி லைஃப்னு போயிட்டே இருக்கும். நீங்க அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு சின்ன சைன் காமிங்க, ஸ்டெப் எடுத்து வைங்க. அவங்க உங்களுக்காக ரெடியா இருக்காங்க. அப்ப என்ன, இந்த கார்டு வரவே இல்லை, வரவும் வராது. அந்த அட்ராக்ஷன் கெமிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துடும். அப்போ உங்க ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் என்ன பண்ணிட்டு இருக்கும், ஒரு சந்தோஷமா நிம்மதியா போயிட்டே இருக்கும். அப்போ உங்க பர்சன் ஃபிஃப்த் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன, என் மேல கொஞ்சம் அட்ராக்ஷனோட இரு, எனக்குன்னு செலுத்த வேண்டிய கெமிஸ்ட்ரிய கொஞ்சம் என் மேல செலுத்து, நீ என்ன சுத்தமா என்ன செஞ்சுக்க மாட்டேங்கிற, கண்டுக்க மாட்டேங்கிற, நான் இருக்கேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, என்னை கொஞ்சமாவது திரும்பி பாரு, என் மேல கொஞ்சமாவது ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் அட்ராக்ஷனை கொண்டு வர ட்ரை பண்ணு, இதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல நான் கேட்கிற முக்கியமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் சுத்தமா வறண்டு போய் இருக்கு, ஒண்ணுமே இல்லை, நம்ம ரிலேஷன்ஷிப்ல பாலைவனம் மாதிரி காஞ்சிருக்கு, அதுல ஒரு வறட்சி ஆயிருச்சு. சோ நீ தான் அதுல ஒரு பூ மாதிரி திருப்பி பூத்தா மட்டும்தான் நான் அந்த பாலைவனத்தை ஒரு சோலைவனமா மாத்த முடியும். அப்போ நீ உன்னுடைய ஒரு சின்ன சிக்னலை எனக்கு காமி, நான் உன் கூட நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணுங்கிற பிளானிங்ஸோட நான் இருக்கேன், இதான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் அப்படின்னு நீட் அண்ட் கிளியரான ரீடிங்ஸா கொடுத்துருக்காங்க. நான் வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோவை எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கும் கிளியராக புரியும். ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. இது ஒரு பொதுவான வாசிப்பு, ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் தான். பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்திலையா விட்டுருங்க, பொருந்தியதை மட்டும் எடுத்துக்கோங்க. பர்சனலா ரீடிங்ஸ் பார்த்தா மட்டும்தான் உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன போயிட்டு இருக்குன்னு என்னால டேரோ கைடன்ஸ் கொடுத்து சொல்ல முடியும். ஸோ ஜென்ரல் ரீடிங்ஸையும் காமன் ரீடிங்ஸையும் பர்சனல் ரீடிங்ஸையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு தெரியுதுன்னா பர்சனலாக அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப கிளியரான ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு தர முடியும். ஓகே, உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பாய். ஃபார் பர்சனல் கன்சல்டேஷன் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்ல ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்பதான் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது. வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் கால் கன்சல்டேஷன்ஸ் புக் பண்றதான்னு பாத்துக்கோங்க. பர்சனலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரைஸ்லெட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு பிக்சர் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டுட்டே இருக்கேன். ஹீலிங் பிரைஸ்லெட்ஸுமே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஹீலிங் பிரைஸ்லெட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸ்டே பிளெஸ்ட்.